ஏடிஎம்கே. இந்த கட்சியை பற்றி பேச தேவையில்லை. இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியல, இருக்க விடுவானுங்களான்னு தெரியல. எல்லாம் போயிட்டா நல்லது. எடப்பாடி நான் கெட்டவரெல்லாம் இல்லை, நல்ல மனுஷன்தான் அவர். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுத்த அந்த 4 வருஷத்தை வந்து வேற எவனா பண்ணுவானா பண்ண மாட்டானா. எல்லாம் பாஸ் பண்ணி விட்டார். கொரோனாவை ஹேண்டில் பண்ணார், இது வரதா புயலை ஹேண்டில் பண்ணார். அவ்வளோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உண்மையாகவே சொல்லணும்னா நல்லா தான் இருந்தது, எது நல்லா சொல்லலை. என்னன்னா இவங்க கிட்ட பிரச்சனை என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் ஒரு மாதிரி சைலண்ட் மோடில் போயிடுறாங்க. பிரச்சனையை எடுத்து ஹேண்டில் பண்ண வெளியே வந்ததுக்கப்புறம், எதிர்கட்சி ஆனதுக்கப்புறம் மக்களுக்கான ஒரு இதை இவங்க சாட்டிஸ்ஃபையே பண்ணலை. அதே மாதிரி இந்த கட்சி மேலே பார்த்தீங்கன்னா, இப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்த கட்சி இல்லை. எம்ஜிஆர் விட்டுருங்க, அவர் இப்போ இது போயிட்டார். ஜெயலலிதா அம்மாவோட ஒரு இதுவே வந்து அந்த இமேஜினேஷன் வந்து இமேஜ் இருக்கிறது வந்து இன்னும் குறையலை. அவங்க இல்லைன்றது தான் இப்போ தெரியுது. யாருன்னும் போது யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்க. அந்த ரெட்டலையுமே வந்து பார்த்தோன்னா நல்ல எக்ஸ்போஸாக இல்லை. ரெட்டலை அப்படின்ற இலை அந்த ஒரு அதாவது இப்போது விஜய் ஜெயிச்சான்னு சொல்கிறோம்ல, ஏன் ஜெயிச்சான்னா அவன் எல்லார் வீட்லையும் இருக்கேன்னு சொன்னால அது உண்மை தான். குழந்தை முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியுது அவன் முகம்தான். ஓட்டு போட்டவங்க போயிட்டு இப்போ விஜய்க்கு கேட்டு ஓட்டு போட்டு வந்தாங்க. அவன் விசிலுன்னு தெரிஞ்சு போட்டு வந்தாங்க. எல்லாம் அப்படி தான் போய் போட்டாங்களே தவிர, அதாவது விஜயோட முகத்துக்கான வெற்றி தான் இது. அவன் முகத்துக்கான வெற்றி தான் இது. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. அந்த மாதிரி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த முகம் இல்லை. இப்போ ஒரு நல்ல ஒரு முகம் இல்லை. அந்த முகத்தை தேடி போய் போடுற அளவுக்கு முகம் இல்லை. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் என்னென்னா 70 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அங்கே போயிட்டு விசிலுக்கு போடணுன்னு தெரிஞ்சு போனவங்க கூட அதாவது விஜய்க்கு போடணும்னு போனவங்க கூட விஜய் சின்ன எதுன்னு தெரியாமல் ரெட்டலைக்கு போட்டவங்களால தான் இப்போ இந்த சீட்டுமே கிடைச்சிருக்கு. அவங்களும் விஜய்க்கு தான் போனாங்க. சின்னம் தெரியல, விஜயோட சின்னம் தெரியல. அதனால் ரெட்டலைக்கு போட்டு ஜெயிச்சவங்க. போடணும்னும் நினச்சவங்களும் போட்டிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் டிஎம்கே கூட இது பண்ணி 90 மேலே வந்தவர் இந்த வாட்டி 40 கீழே 50 கீழே போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஃபேமஸான ஒரு இது இல்லை, இமேஜின் இல்லை, மக்களுக்கு வந்து தெரியவே இல்லை. ரெட்டலைன்ற ஒரு கட்சி இல்லை அப்படின்ற, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெட்டலை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பழைய ஆளுங்க போட்டதுனால தான் இந்த சீட்டு கிடச்சிருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. யாரு கூட சேரலாம்.